அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் ஜனநாயகம். சமூகத்தில் அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டியது ஆட்சியாளர்கள்தான். ஆனால் இன்றைக்கும் ஆளும் அரசாக இருக்கும் திமுக அப்படியா செய்கிறது? ஏதோ ஹிட்லர் முசோலினி ஆட்சியை போல அல்லவா இருக்கிறது. சமூகத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முதலில் அவர்களின் கட்சிக்குள் அதை நிலைநாட்ட வேண்டுமே. செய்கிறார்களா அவர்கள்? அறிவாலயத்தில்தான் இந்த நிலை. ஆனால் அப்படியே எம்ஜிஆர் மாளிகை பக்கம் பாருங்களேன். உண்மையான ஜனநாயகம் என்றால் என்ன என்பது புரியும். சமூகத்திலும் சரி, கட்சிக்குள்ளும் சரி 100% ஜனநாயகத்தை கொடுப்பது அதிமுக என்னும் மக்கள் கழகம்தானே. சாதாரண கிளைக்கழக செயலாளர் தான் இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர். அதே போல போஸ்டர் அடிப்பவர்களும் கொடிபிடித்து கோஷம் போடும் கடைக்கோடி தொண்டருக்கும் அங்கீகாரம் அளிப்பது அதிமுக தானே. தற்போது கூட இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு பூத் கமிட்டிக்கு 2 ஐடி விங் நிர்வாகிகளை நியமித்த ஒரே கட்சி அதிமுக தானே. இந்தியாவிலேயே பூத் கமிட்டிக்கு என்று 2 பேர் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளை நியமித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டாமா உண்மையான ஜனநாயகம் எங்கிருக்கிறது என்று? இதில் இன்னொரு விஷயத்தையும் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. ஆளும் அரசாக இருக்கும் திமுகவை நம்பாமல் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதுதான் எங்களிடம் என்று சாறை சாறையாக இளைஞர்கள் அதிமுகவை நோக்கி வந்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. தேர்தல் ஆணையத்தின் கணக்குப்படி கடந்த காலங்களை விட தற்போது முதல் தலைமுறை வாக்காளர்களின் எண்ணிக்கை முன்பை விட கூடியிருக்கிறது. தமிழகத்தில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கூடியிருக்கிறது. திமுகவின் இளைஞர் விரோத போக்கால், மக்கள் விரோத போக்கால் அதிருப்தி அடைந்த இளைஞர்கள் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் தக்க பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள். இளைஞர்களுக்கும் அரசியல் புரிதல் தேவை. இளைஞர்களின் களப்பணியும் பங்களிப்பும் அரசியலில் தேவை என்பதை புரிந்து கொண்டதால்தான் இளைஞர்களையும் களத்தில் இறக்கி இருக்கிறதா அதிமுக? தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்க போகிறார்களா முதல் முறை வாக்காளர்கள்? ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் இளைஞர்களின் ஓட்டுகளை அள்ளப்போவது யார் என்பது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.